இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து வரும்போது செம்ம கடுப்பு. செம்ம டயர்டாக இருந்துச்சு எனக்கு இன்னைக்கு சீரியஸாவே. இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனது ரொம்ப லேட். 8:45க்கு தான் நான் கிளம்புனேன். வீட்டுக்கு வரதுக்கு 9, 10 ஆயிடுச்சு. ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரதுக்கு வந்து 10 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப கிரேவிங்காக செம்ம பசியாக நம்மளுக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆச்சு, மூட் அப்செட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பசிக்கும். ஸோ கடுப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சு கேட்டேன். உடனே வந்து சரி வா உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனால் வந்து இது மாத கடைசியாச்சே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் அவன் வந்து எனக்காக ஆனால் நிஜமாக இந்த விஷயத்துல நான் ரொம்ப 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 லக்கி. நான் நினச்சாலே வா அங்கே போகலாம், வா காசாச்சு என்னவாச்சு வா உனக்காக தான் நான் இருக்கேன்ற மாதிரி சொல்கிற டைப் அவன். ஸோ நாங்கள் காப்பர் கிச்சனுக்கு போயிட்டு இந்த காப்பர் கிச்சனில் வந்து ஒரு 4 டிஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே நல்லா சாப்பிடுவேன் அந்த 4 டிஷ்ஷையுமே. ஸோ அத சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ என்ன சாப்பிட்டேன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரெட் பார்த்தீங்கன்னா, நான், பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் இந்த டிராகன் சிக்கன். இந்த டிராகன் சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு அது ரொம்ப 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 பிடிக்கும். ஆக்சுவலி நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் எனக்கு காப்பர் கிச்சனில் ஏன்னு தெரில, எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த டிராகன் சிக்கனு. அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா, அதுவும் அவசரப்பட்டு என் ஹஸ்பண்ட் 3 வாங்கிட்டேன். அம்மா கடைசியாக வந்து இந்த புட்டிங் இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நான் வேறு எங்கேயுமே இவ்வளோ டேஸ்ட்டாக நான் டேஸ்ட் பண்ணது கிடையாது. இதே பாம் ஷோலையுமே இதே மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் பாம் ஷோலும் காப்பர் கிச்சனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த புட்டிங்க்கு அப்பா நினைச்சாலே எனக்கு இன்னொன்று சாப்பிடணும் போல் ஆசை இருக்குது. சரி ஓகே, பில்லை கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். எஸ், 1050. ஓகே பாய்.